கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரை இங்கு ஆட்சியாளராக புதன் இருக்கார். இதனால் கன்னிராசியில் சில முக்கியமான குணங்கள் இருக்குது. மிகவும் கவனமாகவும் விவரங்களை சரியாக பரிசீலிக்கும் திறன் கொண்டவர்கள் தான் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. உங்களுடைய ராசி உடனடி முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. ஒழுங்கு, திட்டமிடல், தனிநிலை என்பது இவர்களின் தனிமையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்களுக்கே மிகவும் கடுமையாக இருப்பாங்க. இதனால் சில சமயங்களில் இவங்க தனிமையில் இருப்பது போல இருக்கலாம். மற்றவர்களுக்கு உதவுவது, நட்பில் உணர்ச்சி காட்டுவது கன்னி ராசியுடைய தனித்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவங்க சுய பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்க. துரோகங்கள் என்பது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் கண்ணியமற்ற அல்லது தவறான நிகழ்வுகளை அனுபவித்திருப்பது. நெருக்கமான உறவுகளில் கண்ணியமற்ற செயல்கள், பணியில் மறுதல், அது மட்டும் இல்லாமல் தவறான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. சில சிக்கல்கள் அல்லது திட்டமற்ற செலவுகளை இவங்க முந்தைய அனுபவங்களாக இருக்குது. இவங்க யாரோட எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தா நெருக்கமான நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவின் பொறுப்பில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் மற்றும் புதிய நெருக்கடிகள் வரும்பொழுது சரியான ஆலோசனைகளை இவங்க பெற வேண்டும். கன்னிராசியில் பிறந்தவங்க செல்வம் மற்றும் பொருளாதார வளம் அதிகரிக்கும் காலம். பொதுவாக இந்த 2026 ஏப்ரல் முதல் ஜூலை வரை, உங்களுக்கு அக்டோபர் முடியும் வரை நல்ல ஒரு காலம், செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் உங்களுடைய திறமை பூர்வ வேலைகள் அதிக பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது. ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். இது குடும்ப பிரச்சனை மற்றும் வேலைப்பாட்டில் சவாலை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக அக்கறை, விவேகமான முடிவுகள் மற்றும் நிதி திட்டமிடல் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. சுகாதாரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். சில உடல்நல கவலைகள் வரலாம். பணியில் புதிய பொறுப்புகள் ஆரம்பம், சில பதவி உயர்வுகள் அல்லது புதிய திட்டங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறவினர்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். சம பண்பாடு தேவை. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில் மற்றும் நிதி மேம்பாடு, உறவுகள் மற்றும் திருமண நிலை சீராக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய பராமரிப்பு மிகவும் முக்கியம். சிறு உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. பொதுவாக வெள்ளை, கருப்பு, அது மட்டும் இல்லாமல் பச்சை நிறங்கள் உங்களுக்கு நல்லது. இதில் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மன அமைதி மற்றும் செல்வ வளத்தை உங்களுக்கு மேம்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. கன்னிராசிக்குரிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பிரம்மா, விஷ்ணு மற்றும் தனிப்பட்ட விசேஷமாக சக்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் வழிபாட்டு ஒரு முறையாக சொல்லப்பட்டிருக்கு. இவர்களுக்கு வழிபாடு மற்றும் தர்ம உணர்ச்சி வெற்றிக்கு உதவக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முறையாகவும் கவனமாகவும் தேர்வு செய்ய வேணும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை 2026 திருமண வாய்ப்புகள் மே மற்றும் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வது ரொம்பவும் நல்லது. குழந்தை வருவது சாதாரணமாக குடும்ப அமைதி மற்றும் செல்வ வளத்தை மேம்படுத்தும். குழந்தை பிறப்புக்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஜனவரி, மே, அக்டோபர். அது மட்டும் இல்லாமல் நில பலன் மூலம் உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு அமைதி, நல்ல உறவுகள் மற்றும் சுகாதாரம் பெருகும். நில பலன்களை வீட்டின் வடமேற்கு பகுதி மற்றும் முறையான தளத்தில் வைத்தால் உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு குரு விசேஷ பார்வையாக 5ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்கிறாரு. இந்த காலகட்டம் 9ஆம் பார்வையான மீனத்தை பார்க்கிறாரு. விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு பார்வைப்படுவதால் மிகுந்த பலன் பெறும். ஜனன காலகத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுமே நன்றாக இருந்தால் பலம் அதிகமாக இருக்கும். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு கன்னி ராசியில் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார்? தெய்வ வழிபாடு முறைகள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 4, 7க்குரிய சூரிய பகவான் 11ஆம் இடத்திற்கு லாபத்தில் வராரு. லாபத்தில் குடும்பஸ்தானத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. பதட்டம் உங்களுக்கு குறையும். அலர்ஜி போன்றவை ஏற்படலாம். தோல், வைட்டமின் டி போன்ற பாதிப்புகளில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. கோவில் திருப்பணிகளை செய்து கொடுப்பீங்க. கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் யோக பலத்தை அதிகமாக நீங்கள் பெறுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த பல விதமான சிக்கல்கள் உங்களுக்கு தீரும்.
குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடியதாகும். துணை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களாம். இணக்கமான ஒரு சமூகத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. 7ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அடுத்தடுத்து திருமண காரியங்கள் நடக்க யோகம் உண்டாகும். காதலுக்கு வீட்டில் அனுமதி கிடைக்கும். விவகாரத்தை பெறாமல் நீங்கள் நினைத்தவரை கூட உங்களுக்கு இணையக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டது. நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும். முதலீடுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வங்கி அதிகாரிகள் சொல்வதை நீங்கள் கேட்டு முதலீடு செய்யாமல் நன்றாக விசாரித்து செய்வதும் நல்லது. நிறைய அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நீங்கள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமி கோவிலில் சென்றும், ஸ்ரீரங்கம் அல்லது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசியை பொறுத்தவரை உயர்வான ஒரு பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும், சில இடங்களில் சவால்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் பணவரவு அதிகமாக இருக்குது. புதிய முதலீடுகளில் சிறப்பான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியதாகும். வேலை மாறுதல், சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. சில வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை விற்பனை உங்களுக்கு சுமாரான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. புதிய முயற்சிகளை குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடலாம். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் வந்து சேரலாம். பெரியவர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படலாம். பண வரவு அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையிலும் சினிமா வாய்ப்புகளை பெற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சற்று எச்சரிக்கையாக முதலீடுகளை செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 10ல் இருப்பதால் வேலை மாறுதல், பதவி உயர்வு போன்றவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இணையதள மோசடிகளில் எச்சரிக்கை தேவை. தொழிலில் நிதானமாக நீங்கள் விரிவு செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு திருகோணம் நன்றாக இருக்குது. பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படலாம். எந்த ஒரு பிரச்சனைகளுமே சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறலாம். காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை உங்களுக்கு சுமாராகவே இருக்குது. வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தியாகக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் வாங்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும் என்றாலுமே சில பிரச்சனைகள் வந்து சேரும். எனவே உங்களுக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுடைய தொழில் நிமித்தமான குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். சொந்த தொழில் புரிவோருக்கு சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டும். ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ற ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கக்கூடியதாகும். ஆனாலும் உங்களுடைய வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுடைய புதிய முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாகக்கூடியதாகும். பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பணம் விஷயம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்ட வேண்டும். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகக்கூடியதாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படலாம். வாக்கு வன்மையினால் அனுகூலம் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறையலாம். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு. சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் புத்தி தெளிவு உண்டாகக்கூடியதாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகலாம். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான ஒரு பலன் கிடைக்க பெறலாம்.
தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும், சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படலாம். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கப்பெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரலாம். முக்கிய நபர்களுடைய உதவி கிடைச்சிருக்கு. புதன்கிழமையன்று அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த குரு பயிற்சியாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படலாம். குரு பகவான் உங்களுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய வகையில், யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரு பகவானை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். செலவுகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. நெருங்கிய உறவினர்களுடன் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக கூடியதாகும். நீண்ட காலமாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தாயாரின் உடல்நலத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகும். அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் இப்போது வேணால் சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களுடைய ஆதரவு உங்களுடைய மனதிற்கு ஆதரவு தரக்கூடியதாகவும் ஆறுதலாக இருக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகள், மனதில் சோர்வு, உடல் அசதி உண்டாகலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும், முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்வதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வரவுகள் திருப்திகரமாக இருந்தாலுமே உங்களுடைய ஆடம்பர செலவுகளை மீறி நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்குது. சேமிப்புக்கு நீங்கள் திட்டமிட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். வரவுக்கும் செலவுக்கும் இடையே சமநிலை காப்பது அவசியம். திடீர் யோகம் உண்டாகலாம். இதன் மூலம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லத்தில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம். வாழ்க்கை துணையிடத்தில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகளுடைய நடத்தையில் நல்ல ஒரு மாற்றம் காணப்படலாம். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல பெயர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நண்பர்களுடைய உதவி உங்களுடைய மனதிற்கு தைரியம் தரக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருந்தாலுமே நஷ்டம் எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒவ்வாமை ஏற்படலாம். உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது, சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டியதும் நல்லது. முடிந்தவரை பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறந்தது. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் வெறும் காலில் மாலை நேரத்தில் சிறிது தூரம் நடப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான ஒரு நிலையில் இருப்பாங்க. நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாகும். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம். பொதுநல சேவகர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் அடையலாம். அலைச்சல் இருக்கும். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவாங்க. கணவர் மற்றும் அண்டை அயலாருடைய அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும். கடந்த ஒரு மாதமாக இருந்த போராட்டம் மாறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்களாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாகும். வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சப்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் ராகு துணிச்சலான நடை போட வைப்பார். உடல்நிலை ஏற்பட்ட பாதிப்பு, வழக்குகள் விலகும்.
அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் சீராகும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. எதிலுமே நிதானம் தேவை. திட்டமிட்டு செயல்படுவதால் எடுக்கும் வேலை உங்களுக்கு வெற்றியாகலாம். வேலையில் இருப்போர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம். சனிக்கிழமை அன்று நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.